Hello friends, welcome to ARK Diaries. Redills இருக்க Madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட நம்ம ரெகுலரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் 1960s 70s ல வந்த ஓல்ட் விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து இப்போ நம்ம 23 ல இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர்ல இருந்து மீட்டியர்ல இருந்து எல்லா பைக்குக்கான ஆக்சஸரீஸ், மாடிஃபிகேஷன், பெயிண்டிங் A to Z எல்லாமே வச்சிருக்காரு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பைக்ஸ் சில ரெடி ஆயிடுச்சு ப்ரோ, வந்து பாருங்க அப்படின்னாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ராயல் என்ஃபீல்ட் நிக்குது, ஒரு டியோவும் நிக்குது. டியோ ஏன் நிக்குதுன்னு இந்த வீடியோல முடியல உங்களுக்கே தெரியும். ப்ரோ இந்த 4 பைக்லயும் என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்றீங்களா? ப்ரோ சிம்பிள் ஒரு இன்ட்ரடக்ஷனா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டியில சீட்ஸ் பாருங்க, சிங்கிள் சீட்டர் தான் இந்த வண்டியிலேயே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் 2 சீட் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீட் பாருங்கள், ஜம்போ சீட் சொல்லுவாங்க, லாங் ட்ராவல்லாம் பண்ணுறதுக்குன்னு. அந்த சீட் பாருங்கள், கட் சீட் சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் வரதே சீட்டையே மாடிஃபைட் பண்ணி. ஸோ அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டியோ வெறித்தனமான ஒரு பெட் சீட் சொல்லுவோம், பெட்டில் உட்கார மாதிரி சீட் இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த கட்டம் இந்த வண்டியை பற்றி நம்ம பேசணும்னா டெஃபினட்டாக டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், இந்த வண்டியை மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ தட் A to Z இந்த வண்டியை டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம பேசலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிக்வஸ்ட் இல்லாமல் கஸ்டமரோட சன் ரிக்வஸ்ட். அதாவது வந்துட்டு அவர் புல்லட்டில் தான் வந்துட்டு லைக் ஸ்கூலுக்கு போவாப்பில். ஸோ அப்போ புல்லட்டில் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்குன்ற பட்சம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது அகெயின் இது எல்லாமே பியூர்லி பெயிண்டிங்குங்க. ஜிராஃப் இருக்குது, இங்கே இருக்குது குரங்கு இருக்குது, இங்கே அழகாக ஒரு மரம், செடி, மான், இது எல்லாத்தையும் அழகாக பெயிண்டிங்லேயே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால பின்னாடி ஒரு தூரத்தில் ஒரு மலை இருக்கிற மாதிரி. ஸோ கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் இந்த அழகான கலருமே அவர் கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா காவல், அதாவது காட்டை காவல் பண்ணுறவர் வித்து அவங்களோட நாயோட இருக்காப்புல, காவல் நாயோட. ஸோ காட்டை காவல் பண்ணுறது வித்து ஒரு கன்னோட இருக்காப்புல. ரியர் மட்கார்டோ ஃப்ரண்ட் மட்கார்டோ அந்த தீமில் பண்ணியிருக்கோம். இங்கே அழகாக ஸ்டாப்னு கொடுத்துருக்கோம். அண்ட் நம்பர் பிளேட் கூட இந்த தீமில் கொடுக்கும். இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்கோம். சீட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கோ. யூஸ்வலாக தண்டர்பர்டில் இந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்காது. ஸோ இவங்க வந்துட்டு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்லாம் பெருசு பண்ணி ஹேண்டில் பார் அண்ட் ஸ்பீடோமீட்டர்லாம் வந்துட்டு டிஜிட்டல்லாம் போடலைங்க. ஆனால் லைக் இதில் ஸ்மோக் பிளாக் ஒட்டி இருக்கனால ஒரு டிஜிட்டல் ஃபீல் வரும். ஹேண்டில் பார் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்துட்டு எல்இடியில் கொடுத்துருக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கு பாருங்கள், மைனஸ் ஹெட்லைட். அடுத்து நம்ம பண்ணுறது வந்துட்டு இந்த வண்டியை பற்றி பார்ப்போங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஓல்டு தண்டர்பர்ட்னா, எஸ் ஓல்டு தண்டர்பர்ட் அலைவில் டியூப்லெஸ் டயர்லாம் முடிச்சாச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு ஒரு வண்டி காட்டியிருந்தாப்புல எனக்கு இதே மாதிரி பெயிண்டிங் வேணும்னு. ஸோ அந்த பெயிண்டிங் அப்படியே கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்துட்டு கிளாசிக் 350 அலைவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது பேர் V சொல்லுவாங்க அலைவில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டூயல் கலர், ஆரஞ்ச், இங்கே பிளாக், நடுவில் ஒரு சில்வர் ஸ்ட்ரைப் போயிருக்கு. அண்ட் ஹெட்லைட்ஸ் அகெயின் மைனஸ், ரொம்ப பேர் இதுதான் பிடிக்கும் அதனால் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் சீட்ஸ் வந்துட்டு ஜம்போ சீட்ஸுங்க. பிகாஸ் கஸ்டமரோ ப்ளஸ் அவங்க வீட்லேயும் வந்துட்டு லாங் ட்ராவல்ஸ்லாம் போவாங்கன்னா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு ஜம்போ சீட்ஸ், பில்லியன் சாஞ்சிட்டே போகிற மாதிரி. அண்ட் சைட் பாக்ஸஸுமே வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் பிளாக் தீமில் கிளாசிக் கொடுத்துருக்கோம். இங்கே ராயல் என்ஃபீல்டு கஸ்டமர் கேட்டனால கொடுத்துருக்கோம். அண்ட் ரியர் மட்கார்ட்ஸும் இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட்கார்ட் கஸ்டமைஸ் பண்ண வண்டிங்க. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் சீட் சொல்லுவோம். யூஸ்வலாக கிளாசிக்கில் வரலாம் அந்த சீட்டு, அதுவே கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறது. ஹேண்டில் பார் டூரிங் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக இது டூர் ரொம்ப போடுறதுனால டூரிங் ஹேண்டில் பார். ஃப்ரண்ட் மட்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அலாவில் வித் டியூப்லெஸ் டயர், ஃபுல்லாகவே பிளாக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிளாக் தீமில் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர் எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்களேன், பிகாஸ் இதுவும் சிங்கிள் சீட்டர் தான். இண்டிகேட்டர் அழகாக ஹார்லி டேவிட்சனோட இம்போர்ட்டட் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருவோம். சைலன்சஸ் மட்கார்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சைலன்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட் சைடில் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு ஒரு ஃபுல்லாக பிளாக் லவருக்காகவே பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே நீங்கள் நினைக்கிறேன் என்னடா லைனாக ராயல் என்ஃபீல்டு இருக்குது திடீர்னு ஒரு டியோனா. கைஸ் டியோவில் டெய்லி வேலைக்கு போகிறவங்க, டியோவில் டெய்லி வேலை செய்கிறவங்கலாம் வந்துட்டு உட்கார முடியாது. அது டியோ ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். லைக் ஒரு 10 கிலோமீட்டர், நான் சொல்கிறது ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோ. பட் இந்த சீட்டில் ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக ஒரு காரில் போகிற ஃபீல் இருக்குங்க. அதனால பின்னாடி உட்காரவங்க காரில் ஃபீல் இருக்கும். பிகாஸ் நான் டெய்லி இந்த வண்டி யூஸ் பண்ணுறதுனால இந்த சீட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கைஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க, அது என்ன வண்டியாக இருக்கட்டும், ஃப்ரேசர், FZ, R15, V3, ராயல் என்ஃபீல்டு, என்ன பிராண்டு பைக்காக இருக்கட்டும், பைக்கில் ஸ்கூட்டி கூட இருக்கட்டும், நாங்கள் இந்த மாதிரி நல்லா சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்காரவங்களுக்கும் சரி, ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கும் நல்லா பெட்டு லைக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், பண்ணி கொடுக்குறோம். ஸோ கைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும், அக்சசரிஸ் ஃபிட் பண்ணணும், இல்லைங்க சர்வீஸ் பண்ணணும், இல்லை என் வண்டி வந்துட்டு ரொம்ப பழைய வண்டி ஆயிடுச்சு, அப்பா வண்டி இருக்குது, தாத்தா வண்டி இருக்குது,
எதுனாலும் கொண்டுட்டு வாங்க. கார்த்திக் இஸ் ஹியர் ஃப்ரம் Madrasbikecare டு கஸ்டமைஸ் அண்ட் லைஃப் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் பார்க்குறதுனால வந்துட்டு ரொம்ப பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க வீடியோஸை. ஸோ அந்த ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகாஸ் வீடியோ பார்க்கலனாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஐடியா வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு போய் சேருது. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடிங்க. ப்ரோ நீங்கள் டியோ சீட் சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி எந்த வண்டினாலுமே சீட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஏன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சீட்டு, இந்த மாதிரி குஷன் வச்ச சீட்டு நிறையா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அது நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஸோ இப்போ டியோக்கு வந்து இப்போ உங்கள் டியோக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி மற்ற பைக்ஸ்க்குமே ரெடி பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக. என்ன பைக்காக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஸ்கூட்டி எக்ஸல்லேருந்து என்ன வண்டி இருந்தாலும் எடுத்துடுவாங்க. we are ready to customize seats very comfortably for every customer. ப்ரோ நம்மக்கிட்ட Yamaha FZ ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்க்ராம்பிளர் மாதிரி ரெடி பண்ணி ஸோ நேற்று வந்து டெலிவரி கொடுத்துருந்தீங்க. ஸோ நேற்று நம்மளால் வந்து அந்த FZயை வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நம்ம என்ன தான் நிறைய பண்ணாலுமே ஸோ மற்ற பைக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. FZ கேட்குறாங்க, பல்சர் கேட்குறாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ஹங்கில் இருந்து நிறையா வண்டி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ FZ வந்து இப்போது உங்களோட இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன், டெலிவரி கொடுத்துருந்தீங்க. ஸ்க்ராம்பிளர் மாதிரி ஒரு மிலிட்ரி க்ரீனில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பைக் நம்மக்கிட்ட இல்லை. பட் நான் உங்களோட அந்த இன்ஸ்டா லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், FZ ரெடி பண்ணதை. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. FZ பிரதர் ஆக்சுவலாக இந்தியன் மார்க்கெட்டு வந்துட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட். அதாவது வந்துட்டு இந்த பொல்லாதவன் படம் வரும்போதெல்லாம் பல்சர் கிரேஸ் வேறு லெவலுங்க. இன்ஃபேக்ட் டில் டேட் வந்து பல்சருக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. அது இல்லாமல் R15க்குன்னு ஒரு ஃபேன் பேசஸ் இருக்காங்க. அந்த மாதிரி FZக்குன்னு ஒரு ஃபேன் பேசஸ் இப்பயும் இருக்கதாங்க செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வண்டி அந்த வண்டி இல்லை, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு எந்த பைக் எடுத்தாலும் நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம தயாராக இருக்கோம். ஸோ மேபி டைம் பீரியட் மட்டும் இப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு 3.5 to 4 months ஆயிடுச்சு. பிகாஸ் டைம் பீரியட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். அது 3 months கிட்ட ஆயிடுச்சிங்க. FZ ரெடி பண்ணுறேன். அந்த வீடியோ வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் போட்டிருக்கோம், செக் பண்ணலாங்க. அண்டு அந்த வண்டி ரொம்பவே வந்துட்டு லைக் ஹாப்பி ஆகிட்டார் கஸ்டமர். ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் போயிட்டு டக்குனு ஹாப்பி ஆனோன்னே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த பைக்காக இருந்தாலும் என்கொயரி பண்ணுங்கள், இல்லை வண்டி எடுத்துருவாங்க. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கஸ்டமைஸ் மாடிஃபைட். ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம், உங்களோட டைம் மட்டும் தான் நம்மளுக்கு தரணுங்க. ப்ரோ இன்னொன்று நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் கேட்கல. இப்போ இந்த ஆரஞ்சு வித் பிளாக் இந்த வண்டி இருக்குல்ல ப்ரோ, ஸோ ரெட் வித் பிளாக், இந்த ஆரஞ்சு வித் பிளாக் ஒரு 40-50 அந்த ஏஜில் இருக்கவங்களாம் ரொம்ப விரும்பி இந்த மாதிரி வண்டி தான் ரெடி பண்ணுன்ற மாதிரி தாட் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நம்ம இந்த ஸ்கல் தீம் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தீங்க 45 நாள் கிட்டத்தட்ட எடுக்கும் அப்படின்னு ரெடி பண்ணேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு வண்டி எவ்வளோ நாள் ப்ரோ இருக்கும்? ப்ரோ இப்போது இந்த ஆரஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 to 45 days ஆகும். இதிலே வந்துட்டு ஃபேன் பேசஸ் எப்படி இருக்கான், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கல் போட்டு நல்லா ஃபங்கியாக ஓட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. இது வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிருக்காங்க, காலேஜுக்கு ஸ்டார்டிங் போகிறாங்க அவங்க. இது வந்துட்டு ஒரு மிடில் தான், அதாவது வேலைக்கு போகிறாங்க, காலேஜெலாம் முடிச்சுட்டாங்க, அடுத்து வேலை போகிறாங்க. அப்போ அவங்க சன்னுக்காக வந்துட்டு அவங்க ஆசைக்காக பண்ணுறாங்க. பிகாஸ் சன் அப்போ தான் பிறந்திருப்பாப்பில், இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்டு காலேஜ் போகிறது, இது வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க, இது வந்துட்டு ஒரு ஏஜ் பர்சன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ராயலாக எதிர்பார்க்குறவங்க ஒரு 40+ இல்லை 50+ உள்ளவங்க இது எதிர்பார்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அகெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி. அப்புறம் அது தெரியும் நம்மளோட நண்பர்கள் வந்துட்டு டியோ வச்சுருக்கிறவங்க எல்லாம் சீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வந்துட்டு இவங்க அவங்கன்னு கிடையாதுங்க. பைக்கர்ஸா, நீங்கள் பைக் லவரா, பைக் பிரியர்களா, நாங்கள் இருக்கோங்க பைக் லவர்ஸ்க்காக. ஸோ என்ன வண்டி இருந்தாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரோ நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குது, ஷாப் எங்கே இருக்குது, அதை அந்த டீட்டெயில்ஸ். ஸோ திஸ் இஸ் கார்த்திக் ஹியர். Madrasbikecare ரொம்ப நாளாக வந்துட்டு சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஸோ எங்களோட கராஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்துட்டுருக்கு. இப்போது வந்துட்டு சமீபமாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மறைமலை நகரில். ரெட் ஹில்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும், காந்தி நகர் டுவர்ட்ஸ் திருவள்ளூர் போகிற ரூட்டில் இருக்கும். அண்ட் கோயம்பேட்லேருந்து வந்துட்டு ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. அண்ட் வெளியூர்லேருந்து வரீங்களா, நீங்கள் லைக் வெளியூர்லேருந்து வந்துட்டு வண்டி போடுறீங்களா, டேரெக்டாக கடைக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்கள் எடுத்து ரெடி பண்ணோம். அண்ட் எங்கள் கராஜில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் we are specialized in Royal Enfield சர்வீஸுங்க. சர்வீஸ் ராயல் என்ஃபீல்ட் வண்டி எது இருந்தாலும் எடுத்துருவாங்க, சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் பழைய புல்லட் இருக்குது, அதை ரீலைஃப் கொடுக்கணும், ரீபர்த் கொடுக்கணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா எடுத்துடுவாங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் அது போக அக்சசரிஸ் இருக்குது, ஸ்பேர்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ராயல் என்ஃபீல்டுன்னே சொல்லலாம். அண்ட் தட் இஸ் Madrasbikecare.
ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இவ்வளோ பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் ஏற்கனவே நம்ம மெட்ராஸ் பைக்கர் டீமோட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது பை ஃப்ரம் ARK.